Good morning, friends. I am Ungal Nataraj, Arupukota Nataraj, Take Use of Manpower Consultancy. ஓனர் பேசுகிறேன். இந்த நட்டு ஆர்ட்ஸ் மூலமாக அவங்க எல்லாருமே தெரியும் டேக் யூஸ் ஆஃப் நட்டாக என்ன யாருன்ட்டு. மேன்பவர் கன்சல்டன்சி வெளிநாட்டில் என்னுடைய அனுபவம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் துபாய், பஹ்ரைன் எல்லா நாட்டிலையும் ஒர்க் பண்ணிட்டு இன்றைக்கி ஒரு சர்வீஸாக பண்ணிகிட்ருக்கோம். இந்த வீடியோ பார்க்குற அனைத்து தமிழ் மக்களுக்கும், படித்த தமிழ் மக்களுக்கும், வெளிநாடுக்கு வேலைக்கு போகிறேன்னு சொல்கிற தமிழ் மக்களுக்கும், அனைத்து ஆண் நண்பர்களுக்கும், ஆண் இளைஞர்களுக்கும், பெண் இளைஞர்களுக்கும் என்னுடைய அன்பான வேண்டுகோள். இதை நீங்கள் கண்டிப்பாக அந்த வீடியோ பார்த்தாகணும், ஸ்கிப் பண்ணக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு நிறைய பசங்க படிச்சுட்டு கேம்பஸ் இன்டர்வியூ சைடு செலக்டே ஆகி போயிடுறாங்க. எல்லா வீடியோலையும் இதை படிங்க, அந்த ஜாப்புக்கு கை நிறைய சம்பளம் கிடைக்கும் எல்லாம் சொல்லிடுறாங்க. ஆனால் நான் கொஞ்சம் வித்தியாசமா, படிப்பு வரலையா, வீட்டில் உன் ஃபேமிலி பூவர் ஃபேமிலியாக இருக்கா, நீ வறுமை கோட்டைக்கு கீழே இருக்கியா, உன் படிப்பு மண்டலே ஏறலையா, ஒன்றும் கவலை வேண்டாம், டோன்ட் வரி. படித்தவன் தான் பணம் சம்பாதிக்கணும்னு கிடைக்கல, படிக்காத நீயும் பணம் சம்பாதிக்கலாம். அது ஆண்கள் மட்டும்தான் சம்பாதிக்க முடியுமா? எங்களால் முடியாதா சார்? பெண்கள் முடியாதா சார்? நீங்கள் ஏன் சார் பெண்களுக்கு வீடியோ போடுறதே இல்லை சார்? எல்லா இளைஞர்களும் என்கிட்ட கேட்குறீங்க. அம்மா, லேடிஸ்களுக்கு இந்த வீடியோ பொருந்தும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த படித்தவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா கேம்பஸ் சென்டரில் செலக்டட் ஆகி ஓடிடுறான். ஒரு நல்ல சேலரி தேதியை கழிச்சா சம்பளம், அந்த மாதிரி இதில் கான்செப்ட்லாம் நிறைய பசங்க வந்தாங்க. எடுத்தோடனே என் பையனுக்கு 50,000 வேணும், சம்பளம் 1 லட்சம் வேணும்னு சொல்லி நிறைய பேர் ஆசைப்படுறீங்க. தப்பு ஒன்றுமே இல்லை, கரெக்டு தான் எல்லாமே. அதே டயத்தில் எல்லாருக்கும் 50,000 1 லட்சம் கொடுக்குற அளவுக்கு நம்ம இந்தியாவோ இல்லை வெளிநாடு கம்பெனிகளோ கிடையாது, சரிங்களா? ஏன்னா இன்னைக்கு எங்களை வர்ற பயோட்டா எல்லாமே அவ்வளோ பயோட்டா பாருங்க, எல்லாமே பாருங்க நிறைய பயோட்டா தான் இருக்கு. ஆனால் இதில் நிறைய பேர் இந்த ஒரு காரையோடு நீங்கள் பண்ணவே மாட்டேங்க. பாஸ்போர்ட் பையனுக்கு எடுத்துட்றான், வெளிநாடு போயிடுறான். என் பையன் 50,000 வேணும், 1 லட்சம் சம்பளம் வேணும், அதை மட்டும் ஆசைப்படுறீங்க. ஏன் நீங்கள் இந்த இது மட்டும் பண்ண மாட்டேங்க? பையன் +2 முடிச்சான், டிப்ளமோ முடிச்சானாலே அவனுக்கு ஒரு டிரைவிங் லைசன்ஸ் எடுத்து கொடுங்க, 4 வீலர் லைசன்ஸ் எடுத்து கொடுங்க, 4 வீலருமே பேஸ் போட்டு ஹெவி லைசன்ஸ் போட்டு கொடுத்துருங்க. ஏங்க, அவன் ஃபேமிலி அவன் பார்த்துக்கிடுவான். நாளைக்கு அவனுக்கு கல்யாணம் ஆகி அவனோட மனைவி பிள்ளை குட்டியிலேருந்து வேலையே கிடைக்கன்னா கூட அட்லீஸ்ட் ஒரு டிரைவர் வேலைக்கு போயிடுவான். டிரைவர்கள் தப்பெல்லாம் கிடையாது, இன்னைக்கு புனிதமான தொழில். ஏன்னா நம்மளோட பேசஞ்சர்களை எல்லாரையும் கடவுள் பார்த்து அவர் தான் காத்துட்டு போகிறாரு, சரிங்களா? ஒரு டிரைவர் ஒரு கடவுளுக்கு ஈக்குவல். இன்னைக்கு ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்கீங்களா, பாட்டு ஒரு டிரைவர் வேலைக்கு போறீங்களா, நல்ல சேலரி தான். அதே மாதிரி இன்னைக்கு போலண்டு, போர்ச்சுகல், ரொமேனியா, இட்டாலி, அதே மாதிரி துபாய் பாருங்க, எல்லா நாட்டிலையும் பாருங்க டிரைவர் நீங்கள் அப்ளை பண்ணுங்க, உடனே கிடைக்கும். பி என்ஜினியர், மெக்கானிக்கலு, ஐடி ஃபிட்டராக இருக்கேன், சிஎன்சி ஆப்ரேட்டராக இருக்கேன், இல்லைங்க அப்ளை பண்ணுங்க, கொஞ்சம் கிடைக்கிறது கஷ்டம். இன்னைக்கு பி என்ஜினியர் எந்த அளவுக்கு சம்பாதிக்கிறாரோ அது அந்த அளவுக்கு ஈக்குவலுக்கு இன்னைக்கு ஒரு டிரைவரும் சம்பாதிச்சிடுறாருங்க, சரியா இல்லைங்களா? போன தடவை பார்த்தீங்கன்னா சென்னையில் வச்சு நாங்கள் ஒரு இன்டர்வியூ வச்சுருந்தோம், குரோஷியா கண்ட்ரிக்கு. கிட்டத்தட்ட ஒரு 60 டிரைவர் வந்திருந்தாங்க. அந்த 60 டிரைவர்களுமே பார்த்தீங்கன்னா அதிகபட்ச படிப்புன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 7th ஸ்டாண்டர்டு 8th, அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 10th தான் இருக்கும். எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த நம்ம வெண்மேல் ஏற்றி போகிறோம் பார்த்தீங்கன்னா, அந்த வெண்மேல் காத்தாடி மில், அந்த ரெக்கை, அந்த மாதிரி ட்ரெய்லர் ஓட்டுற டிரைவருங்க. இங்கே சென்னையில் குரோஷியா கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு நான் தான் அங்கே மக்களை அழைச்சிட்டு போயிருந்தேன். வண்டி ஓட்டுறாங்க, ஓட்டுனே கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் வந்ததில் ஒரு 40-45 பேர் பாஸ். சேலரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா $1,500, நல்ல சேலரி. ஒரு படித்தவனும் அந்த சேலரி தான் வாங்குறான். இவர் படிக்கலை, ஆனால் இவரோட திறமை என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த டிரைவிங் லைசன்ஸ். அதனால் முடிந்த அளவுக்கு இந்த தமிழ் நண்பர்கள், ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும், டிரைவருக்காக போகிறதுனால ஒரு கூச்சமெல்லாம் கிடையாதுங்க, ஒரு அருவருப்புலாம் கிடையாதுங்க. நம்ம பொய் சொல்ல போகிறது கிடையாது, திருடலை, களவாங்கலை, யாரையும் இது பண்ணலை, நேர்மையான முறையில் தான் நம்ம போயிட்டுருக்கோம். அதனால் முடிந்த அளவுக்கு ஒரு டிரைவிங் லைசன்ஸ் எடுங்க, ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள் வாழ்க்கை நிறைய பேர் சேஞ்சஸ் ஆகும். ஓகேங்களா? இந்த வீடியோ
முடிந்த அளவுக்கு தமிழ் நண்பருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அதுக்கு மேலே இந்த வீடியோ கீழே வாட்ஸ்அப் சேனல் ஒன்று கொடுத்துருக்கேன், அதிலே கிளிக் பண்ணி பாருங்கள். அதில் நிறைய ஜாப் வேகன்சி நிறையா வரும். ஓகேங்களா? இந்த வீடியோ முடிந்த அளவுக்கு தமிழ் நண்பருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நான் மீண்டும் வருகிறேன். வணக்கம்.